1 சாமுவேல் 30:9. அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். ஆமென். அதுக்கு முன்னாடி 8வது வசனத்தையும் கூட சேர்த்து வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நம்ம இன்னைக்கு முதலாவதாக நம்ம பார்க்க போற மனுஷன் யார் என்று சொன்னால் தாவீது. அவன் என்ன செய்து விட்டார்? தன்னுடைய குடும்பத்தையே என்ன செய்து விட்டார்? இந்த தாவீது இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தை அவன் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது. இங்கே அவன் இழந்து போன பின்பு அவனுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் சந்தோஷம் குறையும் போது என்ன செய்யும்? முக்கியமா இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? வேதனையா தான் இருக்கும். ஆனா இங்கே நம்ம பார்க்கிற பொழுது இந்த 1 சாமுவேல் 30 அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒரு யுத்தத்துக்கு போய்விட்டு அவருக்கு வருகிற பொழுது, இங்கே வருகிற பொழுது தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தனக்குண்ட எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்கள்? அந்நியர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இவன் இங்கே சந்தோஷத்தோடு வருகிறான். இவனோடு கூட இருக்கிற எல்லாரும் சந்தோஷத்தோடு தன்னுடைய மனைவி, பிள்ளைகளை பார்க்க போகிறோம் என்கிற சந்தோஷத்தோடு எல்லாரும் இங்கே கடந்து வருகிறாங்க. ஆனா இவர்களுக்கு கிடைத்தது சந்தோஷம் அல்ல, இவர்களுக்கு துக்கம் தான் கிடைத்தது. ஹல்லேலூயா. இவர்கள் கடந்து வருகிறது என்னது? சந்தோஷத்தோடு தன்னுடைய மனைவி தனக்கு விருப்பமானவைகளை சமைத்து வைத்திருப்பார்கள் என்று சொல்லி அவளோடு இங்க என்ன செய்யறார்? சந்தோஷத்தோடு ஓடோடி வருகிறாங்க. ஆனா இங்க வருகிற பொழுது இவர்கள் இங்க பார்க்கிறது எல்லாம் ஒரு அலங்கோலல்கள் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறாங்க. இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்கள்? சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இதை பார்த்த பொழுது தாவீது மிகவும் உடைக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? வேதனையோடு அவன் நிற்கிற பொழுது அவனோடு கூட இருந்த எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவர்களும் இழந்து போயிருக்கிற அந்த நிலைமையில தாவீதை பார்த்து என்ன செய்யறாங்க? எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. தாவீதை பார்த்து என்ன செய்யறாங்க? கல்லெறிந்து அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி தாவீதோடு கூட இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? அவனை மிகவும் அந்த கலங்கடிக்கிறாங்க. அந்த கலக்கத்தின் மத்தியிலும் கூட தாவீது என்ன செய்கிறான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை அங்க என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஒரு ஏமாற்றம், ஒரு கலக்கம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. தன்னோடு கூட இருக்கிறவர்கள் அவருடைய குடும்பத்தை இழந்தது நிமித்தமாக தாவீது மிகவும் இன்னும் வேதனைப்படுத்துகிறார்கள். அது மத்தியிலும் கூட என்ன செய்யல? தாவீது சோர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போய் முடங்கி போய் என்ன செய்யவில்லை? இந்த மனுஷருடைய சத்தத்தை அவன் கேட்ட பொழுது அவன் ஒடுங்கி போய் என்ன செய்யவில்லை? ஒரு ஓரமா அவன் உட்காரவில்லை. அவன் அழுது கொண்டு இருக்கவில்லை. அவன் செய்தது என்னது? தேவனுடைய சமூகத்தை நோக்கி போய் பார்த்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் போய் நோக்கி பார்த்தது மட்டுமல்லாமல் தேவனிடத்தில் அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பின்தொடர்ந்து போவேன் என்றால் நான் பிடித்துக் கொள்வேனா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பலனாக தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ போ, சகலவற்றையும் நீ என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் இங்கு தாவீதுக்கு அங்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய குடும்பங்களில நம்ம எதிர்பார்க்கிற பிரகாரம் நம்முடைய குடும்பங்கள் காணப்படாமல் இருக்கிற பொழுது, நம்முடைய குடும்பங்களில் சந்தோஷங்கள் நம்ம இழக்கிற பொழுது, நம்முடைய குடும்பத்தில் வியாதிகள் நம்மளை தாக்குற பொழுது நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய சமூகத்தில் போயிருந்து நம்ம விசாரிக்க மாட்டோம். கர்த்தரிடத்தில் நம்ம கேட்க மாட்டோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போய் என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். அதற்கு நம்ம பதிலாக என்ன செய்வோம்? உலக மனுஷர்கள் நம்மளை போல இருக்கிறவர்களை நம்ம என்ன செய்வோம்? நல்ல ஆலோசனைகளை கேட்போம், தப்பில்லை. ஆனாலும் சில ஆலோசனைகள் நமக்கு என்ன செய்யும்? வேதனைகளையும் கண்ணிகளையும் கொண்டு வரும். இங்கே தாவீதோடு கூட இருந்தவங்க என்ன செய்தாங்க? அவனை மிகவும் கலங்கடித்தாங்க. அவனை நோவு உண்டாக்குனாங்க. ஆனா தாவீது என்ன செய்யவில்லை? அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை அவன் திருப்பி அதை யோசித்து, இவர்கள் என்ன பார்த்து இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்களுக்கு நான் ஆதரவாக இருந்தேனே, இவர்களுக்கு நான் துணையாக இருந்தேனே, இவர்கள் உயர்வுக்கு நான் எப்படி இருந்தேன்? ஒரு வழிகாட்டியாக நான் இருந்தேனே.
என்று சொல்லி அவன் என்ன செய்யவில்லை, இந்த மனுஷர்கள் கூறின வார்த்தையை அவன் யோசிச்சு பார்க்கல. அவன் செய்தது என்னது, கர்த்தருடைய சமூகத்தில் பெயர்ந்து கர்த்தரிடத்தில் கேட்கிறவனாக காணப்பட்டான். இன்னைக்கு நாமும் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களிடத்தில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை நாம் உலக மனுஷர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு நாம் ஒருவேளை இந்த நாட்களில் கலங்கி கொண்டு இந்த இடத்துல நாம் வந்திருப்போம் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, அன்றைக்கு தாவீதுக்கு சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போன தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அவனுக்கு உண்டான எல்லா மிருக ஜீவன்களையும் அவன் எப்படி இழந்து போனானோ அதை எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். இந்த காலை வேளையிலும் இந்த புதிய மாதத்திலும் கடந்து வந்திருக்கிற நீங்களும் இதுவரைக்கும் ஒருவேளை மனுஷருடைய ஆலோசனையின் படியாக நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இந்த நாளிலிருந்து என்ன செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் அவர் நன்மையாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு திரும்ப அந்த குடும்பம் கிடைக்குமா என்று அவனுக்கு தெரியாது இல்லையா. அவனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பாடு, அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருந்தான். ஆனாலும் அவன் என்ன செய்யல, அவனுடைய இருதயம் கலங்கல்ல, அவனுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்த்தது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தள்ளி இருக்கலாம், உங்களுடைய கணவன் என்ன செய்திருக்கலாம், உங்களுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், ஒருவேளை மனைவி என்ன செய்திருக்கலாம், உங்களுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு இருக்கலாம், பிள்ளைகள் உங்களை அற்பமாக நினைத்து கொண்டு உங்களை தள்ளி இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை. நீங்க கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரிக்கிற பொழுது, கர்த்தரிடத்தில் உங்களுடைய கவலைகளை நீங்கள் வைக்கிற பொழுது, அவர் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை அவர் எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் என்ன செய்ய போகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் திருப்பி தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னுமாக நாம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் ஆபத்து நாளில் எனக்கு என்ன செய்தார்களாம்,